Hi guys, today we are going to discuss the chapter respiration in plants. Chapter பேர் என்ன பேரு? Respiration in plants. ஓகேவா? ஓகே. இந்த சாப்டரோட ரெண்டு பார்ட்டுமே நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிருக்கு. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே. இந்த சாப்டரோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸோட அவுட்டர் வியூ பார்த்தோம். ஓகேவா? ஓகேவா? அப்போ ரெஸ்பிரேஷனா என்னங்கிறத பத்தி நமக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிச்சு. ஞாபகம் இருக்கா? ரெஸ்பிரேஷனா என்ன அப்படிங்கறத பத்தின ஒரு நாலேஜ் இருக்கா? இருந்தாலும் நான் இன்னொருக்கா சொல்றேன். ஒரு சின்ன ரீகேப் பண்ணி தான். ஓகேவா? லிவிங் ஆர்கானிசம் என்ன பண்ணுது? ஃபுட்ல இருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? ஃபுட்ல இருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ப்ராசஸ் பேர் தான் என்ன பேரு? ரெஸ்பிரேஷன். இந்த ப்ராசஸ் ரெஸ்பிரேஷன். ஓகேவா? ஓகே. நம்ம சாப்டரோட ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன பார்த்தோம்? ரெஸ்பிரேஷன்னா என்ன அப்படிங்கிற ப்ராசஸை பத்தி பார்த்தோம். ஏன் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் இஸ் பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன் நம்ம பாடி கண்டினியூஸா ரெஸ்பியர் பண்ணிக்கிட்டே இருக்கு அல்லது பிரீத் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். பிளான்ட்ஸ் பிரீத் பண்ணுமா அப்படிங்கிறத பார்த்தோம். பிளான்ட்ஸோட பிரீத் நமக்கு லங்ஸ் மாதிரியான ஆர்கன் இருக்கு. பிளான்ட்ஸுக்கு அந்த மாதிரி ஆர்கன்ஸ் இல்லையா? அப்போ எது மூலமா அது கேசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். ஓகேவா? அதே மாதிரி என்ன பார்த்தோம்? பிளான்ட்ஸுக்கு எனர்ஜி டிமாண்ட் இருக்கா அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். இந்த சாப்டரோட ரெண்டாவது பார்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபுட்ல இருந்து டைரக்டா எனர்ஜி ரிலீஸ் பண்ண முடியாது. அப்படிதானே? ஃபுட்ல இருந்து டைரக்டா எனர்ஜி ரிலீஸ் பண்ண முடியாது. அப்போ ஃபுட் என்ன செய்யும் அப்படின்னா நிறைய மெட்டபாலிக் பாத்வே மூலமா என்ன பண்ணும்? எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? இந்த மெட்டபாலிக் பாத்வேஸ் பத்தி பார்த்தோம். நிறைய மெட்டபாலிக் பாத்வேஸ் இருக்கு. அந்த மொத்த நிறைய மெட்டபாலிக் பாத்வேஸ் இருக்குல்ல, 1 2 3 4 அப்படின்னு நிறைய மெட்டபாலிக் பாத்வேஸ் இருக்கு. அந்த மெட்டபாலிக் பாத்வேஸ் எல்லாம் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெட்டபாலிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? என்ன சொல்லுவோம்? மெட்டபாலிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெட்டபாலிக் பாத்வேஸ்க்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. லைக் கிளைகாலிசிஸ், அடுத்தது லிங்க் ரியாக்ஷன், TCA சைக்கிள் அண்ட் ETS சைக்கிள். ஓகேவா? ETS சைக்கிள். இது எல்லாம் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மெட்டபாலிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகேவா? ஓகே. நான் இப்போ ஒரு சின்ன ரீகேப் பண்றேன். கிளைகாலிசிஸ்ல என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத பத்தி. கிளைகாலிசிஸ்ல என்ன ப்ரொடியூஸ் ஆகும், முக்கியமான ப்ராடக்ட்ஸ் என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தேன். ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் நான் சொல்றேன். ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் ரெஸ்பயர் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா கிளைகாலிசிஸ் மூலமா நம்ம பாடிக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா நெட் ப்ராடக்டா 2 ATP பிளஸ் ஒரு NADH ப்ரொடியூஸ் ஆகும். என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஒரு NADH ப்ரொடியூஸ் ஆகும். லிங்க் ரியாக்ஷன் அண்ட் கிரெப்ஸ் சைக்கிள் மூலமா ஆர் TCA சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது மூலமா நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? பெர் குளுக்கோஸ் மாலிகுல் என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா 8 NADH ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி 2 FADH2 ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி எத்தனை மாலிகுல் ATP ப்ரொடியூஸ் ஆகும்? 2 மாலிகுல் ஆஃப் ATP ப்ரொடியூஸ் ஆகும். இது பெர் எல்லாமே குளுக்கோஸ் மாலிகுல், ஒரு குளுக்கோஸ் மாலிகுலுக்கு இது ப்ரொடியூஸ் ஆகும். சொன்னா என்ன சொன்னேன்? கிளைகாலிசிஸ் மூலமா என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? 2 ATP ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம யாருனே படிச்சோமா? அன்னாரோப்ஸ் மூலமா அன்னாரோப்ஸுக்கு கிளைகாலிசிஸ் மூலமா மட்டும் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதுக்கு வெறும் என்ன ரிலீஸ் ஆகும்? கம்மியான எனர்ஜி தான் ரிலீஸ் ஆகும். அதான் 2 ATP ரிலீஸ் பண்ணும். இந்த லிங்க் ரியாக்ஷன், கிரெப்ஸ் சைக்கிள், TCA சைக்கிள்ஸ் இது எல்லாமே என்ன சொன்னேன்? ஏரோபிக் ரெஸ்பிரேஷனோட பார்ட். ஆனா அப்படி பார்த்தாலும் இங்க எத்தனை ரிலீஸ் ஆகுது? 2 ATP தான் ரிலீஸ் ஆகுது. அப்போ மொத்தமா அன்னாரோப்ஸுக்கு 2 ATP, ஏரோபிக் யாருன்னா மொத்தமா 4 ATP ரிலீஸ் ஆகுது. அப்ப இதை அதிகமா சொன்னோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நமக்கு டைரக்டா நம்ம பாடி ATP சிந்தசிஸ் பண்ணாம என்ன சிந்தசிஸ் பண்ணிருக்குன்னா NADH அண்ட் FADHங்கிற என்ன பண்ணிருக்கா? எனர்ஜி இன்டர்மீடியேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. இந்த NADH FADH என்ன சொல்லுவோம்னா எனர்ஜி இன்டர்மீடியேட்ஸ் சொல்லுவோம். இந்த NADH FADH நம்ம ETSல என்னவா கன்வெர்ட் ஆகும்? ETS மூலமா என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ETSங்கிற செயின் மூலமா ATP கன்வெர்ட் ஆகும். எப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த NADH FADH அப்படின்னா ஒரு ஃபாரின் கரன்சி மாதிரி. இந்த ஃபாரின் கரன்சியை நம்ம எப்படி எக்ஸ்சேஞ்சில் கொடுத்து என்னவா மாத்துவோம்? இந்தியன் கரன்சியா மாத்துவோமோ அதே மாதிரி இந்த NADH FADH நம்ம ETS செயின் மூலமா எதா கன்வெர்ட் பண்ணலாம்? ATP கன்வெர்ட் பண்ணலாம். இது மூலமா
ஹை அமௌண்ட் ஆஃப் ஏடிபி நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனாலதான் நம்ம ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலமா ஹை அமௌண்ட் ஆஃப் ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ டிசிஏ சைக்கிள் அண்ட் லிங்க் ரியாக்ஷனோட ஒரு ஓவரால் வியூ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிசிஏ சைக்கிளுக்கு ஃபர்ஸ்ட் என்னது? பைருவிக் ஆசிட். இந்த பைருவிக் ஆசிட் எப்படி பாடியில வருது நமக்கு தெரியும், கிளைகாலிசிஸ் மூலமா வருது. கிளைகாலிசிஸோட சிம்பிள் ரியாக்ஷன் நான் எழுதுறேன். கிளைகாலிசிஸ் என்ன நடக்கும்? குளுக்கோஸ் என்னவா கன்வெர்ட் ஆகும்? 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகும். இந்த ப்ராசஸ் பேர் என்ன பேர் சொல்லுவோம்? கிளைகோலைசிஸ் சொல்லுவோம். இது எங்க நடக்கு? சைட்டோபிளாசம் ஆஃப் தி செல்லுல நடக்கு. ஓகேவா? ஓகே. இங்க ஏன் 2 மாலிகுல் போட்டிருக்கோம் அப்படின்னா நமக்கு தெரியும் குளுக்கோஸ் ஒரு 6 கார்பன் காம்பவுண்ட், பைருவிக் ஆசிட் ஒரு 3 கார்பன் காம்பவுண்ட் தான். அதனாலதான் 2 into 3 6. அதனாலதான் நம்ம 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிட் போட்டிருக்கோம். ஓகேவா? அடுத்து நம்ம பாடியில ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கு அப்படின்னா என்ன செய்யும்? இந்த பைருவிக் ஆசிட் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸுக்கு போகும். இங்க போகும் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்க்கு போய் என்ன ரியாக்ஷன் நடத்தும் அப்படின்னா லிங்க் ரியாக்ஷன் அண்ட் பிசிஏ சைக்கிள் ரியாக்ஷன் நடத்தும். ரியாக்ஷன் நடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பைருவிக் ஆசிட் கார்பன் டை ஆக்சைடா சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி அந்த சேஞ்சஸ் நடக்கிற என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா 4NAD+ என்னவா கன்வெர்ட் ஆகும்னா 4NADH கன்வெர்ட் ஆகும். ஒரு FADH என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஒரு FADH2 கன்வெர்ட் ஆகும். ஒரு ADP என்னவா கன்வெர்ட் ஆகும்? ஒரு ATP கன்வெர்ட் ஆகும். இது எல்லாமே பெர் பைருவிக் ஆசிட் தான். குளுக்கோஸ் போட்டோம்னா into 2 போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே. இது எல்லாம் எங்க நடக்கு? மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல நடக்கு. மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் நடக்கு. நம்ம சொன்ன மாதிரி தான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்போ நிறைய ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லியிருப்போம். அண்ணாங்க நிறைய ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகல. ஏன் அப்படின்னா இந்த NADH FADH என்ன சொல்லுவோம்? எனர்ஜி இன்டர்மீடியேட்ஸ் சொல்லுவோம். இது ETS செயின் மூலமா நம்மளால என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த ஏடிபி எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முக்கியமான ரியாக்ஷன் என்னன்னா இந்த NAD+ எப்படி NADH+ மாறுது அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? என்ன சொல்லியிருக்கோம்? நமக்கு ஈஸியா தெரியும். NAD+ என்ன ஆகுது? ரிடக்ஷன் ஆகும்னு சொல்லியிருப்போம். நம்ம நினைச்சுக்கோம் ரிடக்ஷன் ஆனா எப்பவுமே ஹைட்ரஜன் அயானை தான் என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம். ஆனா NADH என்ன பண்ணும்னா ஹைட்ரேட் அயானை ஆட் பண்ணிக்கிடும். ஹைட்ரேட் அயானா என்னது? ஹைட்ரஜன் மாதிரி தான். ஆனா எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஹைட்ரஜன் என்ன இருக்கும்? ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஆனா ஹைட்ரேட் அயனாக்குள்ள 2 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா? 2 எலக்ட்ரான் இருக்கும். ஓகேவா? அதான் இதுக்குள்ள வேரியேஷன். ஓகேவா? ஓகே. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன நடக்கு? லிங்க் ரியாக்ஷனும் டிசிஏ சைக்கிளும் எங்க நடக்கு? அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். ஓகேவா? இங்க பைருவிக் ஆசிட் என்ன கன்வெர்ட் ஆகுது? கார்பன் டை ஆக்சைடா கன்வெர்ட் ஆகுது. ஒரு ஆசிட் கார்பன் டை ஆக்சைடா கன்வெர்ட் ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி இந்த NAD+ FAD+ இந்த ரெண்டுமே என்ன ஆகுது? NAD+ FAD+ என்ன ஆகுது? NADH ஆகும் FADH ஆகும் ரெடியூஸ் ஆகுது. அப்போ நம்ம எப்படி யோசிச்சோம்னா எப்படி யோசிக்கும்? இந்த NADH என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா ஏதாவது ஒரு காம்பவுண்ட் ஆக்சிடைஸ் ஆயிருக்கும். அப்படிதானே? இங்க எக்ஸாம்பிளுக்கு பைருவிக் ஆசிட் வாட்டர் ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால பைருவிக் ஆசிட் ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த ரியாக்ஷனை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு டீகார்பாக்சிலேஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. அதனால இந்த ரியாக்ஷன் பேர் என்ன பண்ணா ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். புரியுதா? ஏன் டீகார்பாக்சிலேஷன் சொல்றோம்னா ஆசிட் என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு? கார்பன் டை ஆக்சைடா கன்வெர்ட் ஆயிருக்கு. NAD+ FAD+ NADH ஆகும் FADH ஆகும் ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்போ இது ரெண்டும் ரெடியூஸ் ஆகும்னா ஏதோ ஒரு காம்பவுண்ட் ஆக்சிடைஸ் ஆயிருக்குல்ல, அது பைருவிக் ஆசிட் எடுத்துக்கிட்டா அப்போ பைருவிக் ஆசிட் ஆக்சிடைஸ் ஆகி டீகார்பாக்சிலேஷன் நடந்திருக்கு. எப்போ டீகார்பாக்சிலேஷன் நடந்ததுனால நம்ம டீகார்பாக்சிலேஷன் சொல்றோம். அதே மாதிரி இங்க ரிடக்ஷன் நடந்திருக்கு. அப்போ ஏதோ ஒரு காம்பவுண்ட் ஆக்சிடைஸ் ஆயிருக்கும். அதனால ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஓகே ஓகே. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் நடக்கு. லிங்க் ரியாக்ஷனும் டிசிஏ சைக்கிளும் எங்க நடக்கு? மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ் நடக்கு. ஆனா ETS எங்க நடக்கும் அப்படின்னா இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியல் நடக்கும். எங்க நடக்கும்? இன்னர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியால நடக்கும். ஓகேவா? ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம மைட்டோகாண்ட்ரியோட ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஓகேவா? மைட்டோகாண்ட்ரியோட
ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஓகேவா? ஓகே, பேசிக் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். இப்போ நான் டிரா பண்றேன்னா இந்த லேயர் பேர் என்ன பேருனா அவுட்டர் மெம்பரைன் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அவுட்டர் மெம்பரைன். என்ன சொல்லுவோம்? அவுட்டர் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ அதை மார்க் பண்ணுவோமா? பேர் என்ன பேரு? அவுட்டர், சாரி, அவுட்டர் மெம்பரைன். ஓகேவா? அவுட்டர் மெம்பரைன். ஏன்னா அது அவுட் சைட்ல இருக்கு. இன்னொரு மெம்பரைன் இருக்கா? இப்போ நான் டிரா பண்ணிட்டு இருக்கேன்னா இது பேர் என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஷேப் பேர் கிறிஸ்டா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது பேர் என்ன பேர் சொல்லுவோம்னா இன்னர் மெம்பரைன் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இன்னர் மெம்பரைன். மார்க் பண்ணலாமா? இன்னர் மெம்பரைன். ஓகேவா? என்ன சொல்லுவோம்? இன்னர் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி இந்த அவுட்டர் மெம்பரைனுக்கும் இன்னர் மெம்பரைனுக்கும் நடுவில் இந்த ஸ்பேஸ் இருக்கா? இப்போ நான் ஒரு லைன் டிரா பண்ணிக்கிட்டே இருக்கேனா, ஸ்கிரிபிள் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸ்கிரிபிள் பண்ணிக்கிட்டே இருக்கேனா இப்போ இந்த ஏரியா பேர் என்ன பேருனா இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ். ஏன்னா அது ரெண்டு மெம்பரைனுக்கு நடுவில் இருக்கு, அதனால இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ். ஸ்பேஸ் பேர் என்ன பேரு? இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ். ஓகேவா? இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ். ஓகேவா? ஸ்பேஸ். ஓகேவா? இந்த இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ்க்குள்ள சில ஏரியா இருக்கா? நான் ஸ்கிரிபிள் பண்ணிருக்கேனே இந்த ஏரியா பேர் என்ன சொல்லுவோம்? மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, ஓகே. ஏன்னா இப்போ நான் ஒரு கொஸ்டின் சொல்றேன். இப்போ வந்து ஒரு முக்கியமான சொல்றேன். இன்னர் மெம்பரைனை சுத்தி ரெண்டு ஏரியா இருக்கு. ஒன்னு என்னது? ஒன்னு மேட்ரிக்ஸ், இன்னொன்னு இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ். ஓகேவா? ஓகே, நான் முன்னாடி சொன்னேன் இடிஎஸ் எங்க நடக்கும்? இன்னர் மெம்பரைன் நடக்கும். அப்போ இன்னர் மெம்பரைனை சுத்தி ரெண்டு ஏரியா இருக்கும். ஒன்னு மேட்ரிக்ஸ், இன்னொன்னு என்னது? இன்னர் மெம்பரைன் ஸ்பேஸ். ஓகேவா? நம்ம இன்னர் மெம்பரைனை மைட்டோகாண்ட்ரியல் வச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இது அதோட லிப்பிட் பை லேயர். இன்னர் மெம்பரைன்ல இந்த மாதிரி 1 2 3 4 5 காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த காம்ப்ளெக்ஸ் மூலமா தான் நம்மளால ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியும்? ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாமே ஒரு என்சைம் காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் என்சைம் காம்ப்ளெக்ஸ். நமக்கு தெரியும் என்சைம் எல்லாமே மேக்ஸிமம் என்னவா இருக்கும்? புரோட்டீனா இருக்கும். எக்ஸெப்ஷன் ஒன்று தான், அது வந்து ரைபோசைம். ஓகேவா? புரோட்டீன் காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஓகேவா? இதான் இதோட இந்த காம்ப்ளெக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட வேண்டிய பேசிக். ஓகேவா? இது எல்லாமே ஒரு என்சைம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். என்சைம் இது எல்லாமே ஒரு புரோட்டீன் காம்ப்ளெக்ஸா இருக்கும் நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஓகே, ஓகே. நமக்கு தெரியும் ரெண்டு ரீஜியன் இருக்கு, அப்படிதானே? இதான் இன்னர் மெம்பரைன் வச்சுக்கிட்டீங்கன்னா இது மேட்ரிக்ஸ். சரி, ஒயிட் கலர் மாத்திக்கிறது. சரிதான் தெரியல, திருப்பி டிரா பண்ணேன். ஓகேவா? இது இப்ப ஸ்கிரிபிள் பண்ணிருக்க ஏரியா தெரியுமா? அந்த ஒயிட் கலர் ஸ்கிரிபிள் பண்ணிருக்கோம்ல, இந்த ஏரியா பேரு மேட்ரிக்ஸ். இங்க என்ன நடக்கும்? பிசிஏ சைக்கிளும் லிங்க் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? லிங்க் ரியாக்ஷன். இப்போ என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? NADH ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ஓகேவா? ஓகேவா? அண்ட் FADH2 ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். ஓகேவா? இது யோசிச்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? அப்போ இது மேட்ரிக்ஸ் நினைச்சுக்கிடுவோம். இன்னொரு ரீஜன் என்னது? இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ். இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ். ஓகேவா? ஓகே, ஓகே, ஓகே. இப்போ என்ன பண்ண போகுது அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா மேட்ரிக்ஸ்ல என்ன இருக்கும்? மேட்ரிக்ஸ் என்ன இருக்குன்னா NADH-ம் FADH இருக்கும். காம்ப்ளெக்ஸ் ஒன்ல என்ன நடக்கும் அப்படின்னா NADH ஆக்சிடைஸ் ஆகும். NADH என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகும். நமக்கு தெரியும் இந்த ஆக்சிடைஸ் ஆகும் என்னெல்லாம் ரிலீஸ் பண்ணும்? 2 எலக்ட்ரான் ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல் ரிலீஸ் பண்ணும். ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல் ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? ஓகே, 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 ஓகேவா? ஓகே. அப்போ நான் இன்னொன்னு சொல்றேன் என்ன அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் 1 காம்ப்ளெக்ஸ் 2 காம்ப்ளெக்ஸ் 3 காம்ப்ளெக்ஸ் 4 சொன்னோம்ல, என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாமே எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கும். எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கும். அப்ப என்ன செய்யும்? ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட் எலக்ட்ரானை பார்த்தா என்ன செய்யும்? ஏன்ட்ட வா அப்படின்னு சொல்லும். அதே மாதிரிதான் இங்க ரிலீஸ் ஆகிற எலக்ட்ரானை காம்ப்ளெக்ஸ் 1 அக்செப்ட் பண்ணிக்கணும். காம்ப்ளெக்ஸ் 1 அக்செப்ட் பண்ணிக்கணும். காம்ப்ளெக்ஸ் 1ல ஒரு கோஃபேக்டர் இருக்கும். அந்த கோஃபேக்டர் பேர் தான் FMN. ஓகேவா? அந்த கோஃபேக்டர்ட்ட காம்ப்ளெக்ஸ் 1 என்ன கொடுத்துரும் அப்படின்னா இந்த எலக்ட்ரானை கொடுத்துரும். என்ன கொடுத்துரும்? இந்த எலக்ட்ரானை கொடுத்துரும். எலக்ட்ரான் FMN என்னவா கன்வெர்ட் ஆகும்னா
FMN H2 கன்வெர்ட் ஆகும். ஏன்னா எலக்ட்ரான் ஆட் பண்ணாலும் ஒண்ணுதான், ஹைட்ரஜன் ஆட் பண்ணாலும் ரிடக்ஷன் தான். ஓகேவா, அதனால இப்படி பண்ணுது. ஓகேவா, இன்னொரு இது சொல்றேன். என்ன அப்படின்னா இருக்கா, இது வந்து இது பேரே நான் வரைக்கும் சொல்லவே இல்லை. இப்போ டிராப் சர்க்கிள் மாதிரி இருக்கா, இது பேரே என்ன சொல்ல, இது பேர் என்ன சொல்லுவோம்னா யூபிக்யூரான் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், யூபிக்யூரான் சொல்லுவோம். இது வந்து ஒரு மொபைல் கேரியர். என்ன செய்யும், ஒரு மொபைல் கேரியர் தான். சும்மா எப்படி பார்சல் சர்வீஸ் மாதிரி தான் இது. ஓகேவா, ஓகே. இப்போ நான் முக்கியமான பாயிண்ட் சொல்றேன். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் யூபிக்யூரான் கிரேட்டர் தென் காம்ப்ளெக்ஸ் 1 சொன்னோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன செய்யும், யூபிக்யூரான் என்ன செய்யும், நீ எப்படி எலக்ட்ரான் இந்த காம்ப்ளெக்ஸ் ஒன் எப்படி எலக்ட்ரான் ஒன்று எடுத்துச்சு, இப்போ காம்ப்ளெக்ஸ் ஒன்னு நான் ஒண்ணுங்கிறத இந்த சைடில் கொடுக்குது. ஓகேவா, 1 இது 2 இது 3 இது 4 இது 5. ஓகேவா, ஓகே. காம்ப்ளெக்ஸ் ஒன் எப்படி ஹைட்ரஜன் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுச்சு, எலக்ட்ரோநெகட்டிவ் இருக்கனால அக்செப்ட் பண்ணுச்சு. இல்லாம அதுல இருந்து எலக்ட்ரோநெகட்டிவ் அதிகமா இருக்கிறது என்ன சொல்லியிருக்கோம், யூபிக்யூரான் சொல்லியிருக்கோம். அப்ப என்ன செய்யும், இங்க இருக்கிற என்ன செய்யும், 2 எலக்ட்ரான் தான் இங்க வரும். அப்படிதானே, இந்த 2 எலக்ட்ரான் என்ன பண்ணும் அப்படின்னா யூபிக்யூரானை நோக்கி வரும். ஏன்னா யூபிக்யூரான் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் காம்ப்ளெக்ஸ் 1. அப்போ 2 எலக்ட்ரான் இங்க வந்துட்டு யூபிக்யூரான் என்ன ஆகும்னா UqH2 ரெடியூஸ் ஆகும். ஓகேவா, ஓகே ஓகே. அப்போ காம்ப்ளெக்ஸ் ஒன்னுக்கு நம்ம ஒரு பேர் வைப்போமா, காம்ப்ளெக்ஸ் ஒன்னுக்கு ஒரு பேர் வைப்போமா. ஓகேவா, என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஒன்னு என்ன வேலை பார்க்கு, NADH NAD+ ஆக்சிடைஸ் பண்ணி விடுது. யூபிக்யூரான் என்ன பண்ணுது, யூபிக்யூரான் H2 கன்வெர்ட் ஆகுது. அப்ப என்ன செய்யுது, NADH ஆக்சிடைஸ் பண்ணுது, யூபிக்யூரான் ரெடியூஸ் பண்ணுது. அப்போ இதுக்கு ஒரு நேம் கொடுத்தா என்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்னா NADH யூபிக்யூரான் ஆக்சிடோ ஆக்சிடோ ரெடக்டேஸ் அப்படின்னு கொடுக்கலாம். அல்லது என்ன கொடுக்கலாம், NADH யூபிக்யூரான் ஹைட்ரோஜினேஸ் அப்படின்னு பேர் கொடுக்கலாம். ஓகேவா, ஓகே ஓகே. இப்போ இன்னொன்னு சொல்றேன். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் 3 இஸ் கிரேட்டர் தென் காம்ப்ளெக்ஸ் 2. சரி, electronegativity of complex 3 is greater than யூபிக்யூரான். இப்போ சொன்னோடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன செய்யும், இங்க இருக்கிற 2 எலக்ட்ரான் எங்க போகுது, காம்ப்ளெக்ஸ் 3க்கு ஜம்ப் ஆக போகுது. ஜம்ப் ஆக டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. ஓகேவா, டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா, டிரான்ஸ்ஃபர் 2 எலக்ட்ரான் என்ன செய்யுது, 2 எலக்ட்ரான் என்ன பண்ணுது, காம்ப்ளெக்ஸ் 3 நோக்கி வந்துட்டு. ஓகேவா, எதனால வருது, யூபிக்யூரான் நீ வந்து காம்ப்ளெக்ஸ் 1 யூபிக்யூரான் எப்படி காம்ப்ளெக்ஸ் 1 வந்து வாங்குச்சு, நான் காம்ப்ளெக்ஸ் 1 வந்து அதிக எலக்ட்ரானிட்டியா இருக்கேன், அப்ப எனக்கு தான் எலக்ட்ரான் வேணும்னு யூபிக்யூரான் வந்துச்சு. அப்ப காம்ப்ளெக்ஸ் என்ன சொல்லுது, நான் 1ல இருந்து எலக்ட்ரானிட்டி அதிகம், அப்ப அந்த எலக்ட்ரானை ஏன்ட தந்துரு அப்படின்னு இந்த எலக்ட்ரானை வாங்கிக்கிறது. ஓகேவா, அப்ப காம்ப்ளெக்ஸ் 1 என்ன சொல்லுது தெரியுமா, நோட் பாயிண்ட், காம்ப்ளெக்ஸ் 1 எலக்ட்ரோநெகட்டிவ் காம்ப்ளெக்ஸ் 3 அதிகம். அப்ப காம்ப்ளெக்ஸ் 1 என்ன செய்யும், டேய் 1ல இருந்து நான் தான் எலக்ட்ரானிட்டி அதிகம், அப்போ இந்த எலக்ட்ரானை ஏன்ட தந்துரு அப்படின்னு சொல்லும். ஆனா இங்கதான் நீங்க முக்கியமான பாயிண்ட் நீங்க கவனிக்கணும். என்னன்னா காம்ப்ளெக்ஸ் 3க்கு காம்ப்ளெக்ஸ் 4க்கு சரி காம்ப்ளெக்ஸ் 3ஆல காம்ப்ளெக்ஸ் 4க்கு டைரக்டா எலக்ட்ரான் கொடுக்க முடியாது. அப்போ அதுக்கு ஒரு கேரியர் தேவைப்படும், ஒரு கேரியர் தேவைப்படும். அந்த கேரியர் பேர் என்ன பண்ணா சைட்டோக்ரோம் C. அது எங்க பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்னா இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். எங்க பிரசன்ட் ஆயிருக்கும், இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா, நம்ம படிச்ச எல்லா காம்ப்ளெக்ஸுமே எங்க பிரசன்ட் ஆயிருக்கு, காம்ப்ளெக்ஸ் 1 காம்ப்ளெக்ஸ் 2 காம்ப்ளெக்ஸ் 3 காம்ப்ளெக்ஸ் 4 காம்ப்ளெக்ஸ் 5 யூபிக்யூட்டின் எல்லாமே இன்னர் மெம்பரைன்ல இருக்கு. சைட்டோக்ரோம் C மட்டும் எங்க இருக்கு, இன்டர் மெம்பரைன் ஸ்பேஸ்ல இருக்கு. ஓகேவா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேவா, அப்போ என்ன நடக்கு, இந்த 2 எலக்ட்ரான் என்ன பண்ணுது, சைட்டோக்ரோம் C வழியா எங்க போகுது, காம்ப்ளெக்ஸ் 4க்கு போகுது. அதை நம்ம வரைஞ்சிடலாமா, 2 எலக்ட்ரான் கலர் மாத்திடுவோம். சரி, மாத்தியாச்சா, ஓகே. எலக்ட்ரான் போகுது காம்ப்ளெக்ஸ் 4க்கு போகுது. ஓகேவா, காம்ப்ளெக்ஸ் 4க்கு போகுது. அப்போ காம்ப்ளெக்ஸ் 3க்கு நம்ம ஒரு பேர் வைக்கலாமா, காம்ப்ளெக்ஸ் 3க்கு ஒரு பேர் வைக்கலாமா, என்ன வைக்கலாம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் என்ன வேலை பார்க்கு, யூபிக்யூட்டினை ஆக்சிடைஸ் பண்ணுது, சைட்டோக்ரோம் C ரெடியூஸ் பண்ணுது. அப்போ அதுக்கு ஒரு பேர் கொடுத்தா என்ன வைக்கலாம், யூபிக்யூனான்
சைட்டோக்ரோம் சி ஆக்சி ஆக்சிடோ ரெடக்டேஸ் அப்படின்னு ஒரு நேம் வைக்கலாம். ஓகேவா ஓகேவா ஓகேவா. காம்ப்ளெக்ஸ் 4ல இருந்து காம்ப்ளெக்ஸ் 4ல எலக்ட்ரான் இப்போ ரீச் ஆயிட்டு அப்படிதானே. காம்ப்ளெக்ஸ் 4ல இருந்து எலக்ட்ரான் ரீச் ஆயிட்டு காம்ப்ளெக்ஸ் 4ல என்ன ரீச் ஆயிட்டு எலக்ட்ரான் ரீச் ஆயிட்டு. அப்போ காம்ப்ளெக்ஸ் 4 யாருக்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னா மேட்ரிக்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் இருக்கும். என்ன இருக்கும்னா ஆக்சிஜன் இருக்கும். இன்னர் மெம்பரேன் பக்கத்துலயே இருக்கும் ஆக்சிஜன். ஏன்னா மேட்ரிக்ஸும் இன்னர் மெம்பரேனுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ்னால பக்கத்துல தான் இருக்கு. அப்போ மேட்ரிக்ஸ்ல ஆக்சிஜன் இருக்கும். அப்போ நமக்கு இந்த ரியாக்ஷன் தெரியுமா? என்ன தெரியும்? ஆக்சிஜன் பிளஸ் 2 எலக்ட்ரான் 1/2 ஒரு ஆக்சிஜன் இருக்குன்னு வச்சுக்கணும் பிளஸ் என்ன கொடுக்கும் 2H2O கொடுக்கும். இந்த ஹைட்ரஜன் அயன் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த NADH ல இருந்து ஹைட்ரஜன் அயன் எடுத்துக்கலாம். நான் ஒன்னு சொல்றேன் இப்ப நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னா இங்க நான் ஒரே ஒரு சைக்கிள் தான் சொல்றேன். இங்க சைமல்டேனியஸா ஒரு நிமிஷத்துக்கு ஒரு NADH மட்டும் தான் இப்படி இந்த ரியாக்ஷன் நடத்தணும் இல்ல, பல NADH இந்த ரியாக்ஷன் நடத்திக்கிட்டே இருக்கும். புரியுதா? சைமல்டேனியஸா நடந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்து நடக்கும். அப்போ ஹைட்ரஜன் அயன் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஹைட்ரஜன் அயனை என்ன பண்ணும் ஆக்சிஜன் பிக் பண்ணி வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கும். 2 மாலிகுலா வச்சுட்டு ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. அப்போ இதுல சின்ன சேஞ்ச் இருக்கு. சிங்கிள் மாலிகுல் தான். ஏன்னா half amount ஆஃப் ஆக்சிஜன் எடுத்திருக்கும். அப்போ வாட்டர் மாலிகுல் இருக்கும். இப்போ புரியுதா? இது ஏன் ஆக்சிடேஷன் பண்ணி நம்ம ஃபுட்ல இருந்து எனர்ஜி இருக்கும்னு சொல்றா. ஏன்னா ஃபைனல் ஆக்சிஜன் அக்செப்டர் என்னவா இருக்கு ஆக்சிஜனா இருக்கு. இந்த எலக்ட்ரான் அக்செப்ட் ஆனா மட்டும்தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகும் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏங்கிறத அப்படி சொல்றேன். ஓகேவா ஓகேவா ஓகேவா. ஃபைனல் அக்செப்டர் ஆக்சிஜன் இருக்கு. அதனாலதான் ஆக்சிஜனோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபைனல் எலக்ட்ரான் அக்செப்டர் யாரு? என்னது வாட்டர் தான், ஆக்சிஜன் தான். அதனாலதான் என்ன சொல்றோம் ஆக்சிடேஷன் மூலமா நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுதுங்க நம்ம சொல்றோம். ஏன்னா ஃபைனல் எலக்ட்ரான் அக்செப்டர் யாரு ஆக்சிஜன் தான். ஓகேவா ஓகே ஓகே. இப்போ நமக்கு காம்ப்ளெக்ஸ் 4க்கு ஒரு நேம் கொடுக்கலாமா? காம்ப்ளெக்ஸ் 4 என்ன பண்ணுது ஆக்சிஜனை ரெடியூஸ் பண்ணுது. சைட்டோக்ரோம் சி ஆக்சிடைஸ் பண்ணுது. அதனால அதோட பேர் என்ன பேர் தெரியுமா? சைட்டோக்ரோம் சி ஆக்சிடைஸ். அவ்வளவுதான். சைட்டோக்ரோம் சி ஆக்சிடைஸ். ஓகேவா ஓகே. இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் 1 காம்ப்ளெக்ஸ் 3 காம்ப்ளெக்ஸ் 4 அப்படிங்கிற 3 காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம நேம் கொடுத்துட்டோம். அது போக 5th காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்கு, செகண்ட் காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்கு. 5th காம்ப்ளெக்ஸோட யூஸை நம்ம கடைசி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி செகண்ட் காம்ப்ளெக்ஸோட யூஸை பார்ப்போம். ஓகேவா ஓகேவா ஓகே ஓகேவா ஓகே ஓகே. செகண்ட் காம்ப்ளெக்ஸ் இங்க எப்படி ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் NADH ஆக்சிடைஸ் பண்ணுதோ செகண்ட் காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும் தெரியுமா? என்ன பண்ணும் அப்படின்னா FADH2 இருக்குமா அதை ஆக்சிடைஸ் பண்ணும். FADH ஆக்சிடைஸ் பண்ணும். என்னவா ஆக்சிடைஸ் பண்ணும்? FAD+ ஆக்சிடைஸ் பண்ணும். இது எப்ப ரிலீஸ் ஆகும் ஞாபகம் இருக்கா? சக்சினேட் ஃபியூமரேட்டா மறையில. ஓகேவா சக்சினேட் ஃபியூமரேட்டா மறையில ஏன்னா எப்போ TCA சைக்கிள் அப்போ இந்த FADH2 நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா அதனால இந்த காம்ப்ளெக்ஸ் பேர் என்ன பேருன்னா சக்சினேட் டீஹைட்ராஜினேஸ் வச்சுக்கலாம். என்ன பேர் வச்சுக்கலாம்? சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ். ஓகேவா சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ். வேற என்ன பேரு இங்க எழுதலாம்? கீழே எப்படி எழுதிக்கலாமா? சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ். ஓகேவா ஏன்னா சக்சினேட் ஃபியூமரேட்டா மலையில தான் என்ன ரிலீஸ் ஆகும் இந்த FADH2 ரிலீஸ் ஆகும். அதனால இந்த காம்ப்ளெக்ஸ் பேர் என்ன பேரு சக்சினேட் டீஹைட்ராஜினேஸ். இப்படிதான். ஓகேவா இந்த காம்ப்ளெக்ஸ் 2 என்ன பண்ணும் அதே மாதிரி தான் என்ன பண்ணும் இந்த 2 எலக்ட்ரான் அப்படின்னு காம்ப்ளெக்ஸ் 2க்குள்ள வந்துரும். இந்த 2 எலக்ட்ரானை எது பிக் பண்ணும்? யூபிக்யூட்டின் பிக் பண்ணும். யூபிக்யூட்டின் பிக் பண்ணி எங்க கொடுக்கும்? காம்ப்ளெக்ஸ் 3 கொடுக்கும். காம்ப்ளெக்ஸ் 3 காம்ப்ளெக்ஸ் 4 கொடுக்கும். எது வழியா கொடுக்கும்? சைட்டோக்ரோம் சி வழியா கொடுக்கும். ஓகேவா இதை நான் ஒரு சிம்பிள் டயக்ராம்ல வரையறேன். ஓகேவா சிம்பிள் டயக்ராம்ல வரையறேன். ஓகேவா சிம்பிள் டயக்ராம்ல வரையறேன். ஓகேவா எப்படி வரையறேன் அப்படின்னா நமக்கு தெரியும் 2 வழியா நமக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஒன்னு NADH இன்னொன்னு FADH2. இது காம்ப்ளெக்ஸ் 1 இது காம்ப்ளெக்ஸ் 2 அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேவா யூபிக்யூனான் காம்ப்ளெக்ஸ் 3 நான் C3 போடுவோம். அப்பதான் ஞாபகம் கரெக்டா இருக்கும். C3 C4. ஓகேவா சைட்டோக்ரோம் சி போடலன்னு யாரும் யோசிக்காதீங்க. அது ஒரு மொபைல் கேரியர் தான். அதனாலதான். ஓகேவா காம்ப்ளெக்ஸ் 5 இருக்கும் C5. ஓகேவா ஓகே. இப்போ NADH ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா இப்போ நான் NA
டிஹெச் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா அது எந்த பாத்தை சூஸ் பண்ணும்? அதை பிங்க் கலர்ல வரையுது. C1 அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1, யூபிக்யூட்டின், காம்ப்ளெக்ஸ் நம்பர் 3, காம்ப்ளெக்ஸ் நம்பர் 4 அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் 5. ஓகேவா? இதே இதே FADH2 ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா FADH2 ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா FAD பிளஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது எந்த பாத்வே சூஸ் பண்ணும் அப்படிங்கிறத ஆரஞ்சு கலர்ல காட்டுறேன். C2 யூபிக்யூட்டின், காம்ப்ளெக்ஸ் 3, காம்ப்ளெக்ஸ் 4 என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? காம்ப்ளெக்ஸ் 4 வழியா காம்ப்ளெக்ஸ் 5க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? நமக்கு தெரியும் இந்த என்ன தெரியும்? NADH ப்ரொடியூஸ் ஆகல NADP பிளஸ் 2 எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகும். 2 எலக்ட்ரான் பிளஸ் H பிளஸ். அதே மாதிரி FADH ப்ரொடியூஸ் ஆகலுமே 2 எலக்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த 2 எலக்ட்ரான் இருக்கு தெரியுமா? இந்த 2 எலக்ட்ரான் எல்லாமே ஹை எனர்ஜி எலக்ட்ரானா இருக்கும். எனர்ஜியா இருக்கும், ஹை எனர்ஜி எலக்ட்ரானா இருக்கும். எழுதிக்கலாமா? ஹை எனர்ஜி எலக்ட்ரான். இதுமே என்னவா இருக்கும்? ஹை எனர்ஜி எலக்ட்ரானா இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன செய்யும்? இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணும். என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணும்? இந்த எலக்ட்ரான் தானே டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஓகேவா? இந்த என்ன செய்யும்? NADH ஆக்சைஸ் ஆகல C1 யூபிக்யூட்டின் போகும், யூபிக்யூட்டின் சைட்டோக்ரோம் C போகும், சைட்டோக்ரோம் C காம்ப்ளெக்ஸ் 3 யூபிக்யூட்டின் எங்க போகும்? காம்ப்ளெக்ஸ் 3க்கு போகும், காம்ப்ளெக்ஸ் 3 எங்க போகும்? காம்ப்ளெக்ஸ் 4 போகும், காம்ப்ளெக்ஸ் 4 காம்ப்ளெக்ஸ் 5க்கு போகும். ஓகேவா? ஓகே. காம்ப்ளெக்ஸ் 5க்கு போவாது, அதனால ஆக்சிஜன் பிக்கப் பண்ணிக்கிடும். ஓகேவா? ஓகே. அப்போ இந்த எலக்ட்ரான் என்ன செய்யும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் ஹை எனர்ஜி எலக்ட்ரான். இது எப்போம்னா டிரான்ஸ்ஃபர் நடக்கும்? இப்போ லைக் C1 to யூபிக்யூட்டின் போகலையோ, யூபிக்யூட்டின் வந்து காம்ப்ளெக்ஸ் 3 போகலையோ, காம்ப்ளெக்ஸ் 3 வந்து காம்ப்ளெக்ஸ் 4 போகலையோ எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். என்ன ரிலீஸ் பண்ணும்? இந்த எலக்ட்ரான் என்ன ரிலீஸ் பண்ணும்? எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். ஏன்னா இது ஹை எனர்ஜி எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆக என்ன ஆகுதுன்னா எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இந்த எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? இந்த NADH எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? NADH plus H plus எங்க ப்ரொடியூஸ் ஆகுது? மேட்ரிக்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ நம்மளோட இது ஒரு NAD plus ரெடியூஸ் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? ஹைட்ரஜன் அயான் எங்க இருக்கு? மேட்ரிக்ஸ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ணும் தெரியுமா? இந்த ரிலீஸ் ஆகிற எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா ஹைட்ரஜன் அயான் எங்க இருக்கும்? மேட்ரிக்ஸ்ல இருக்கும். அப்படிதானே? இதை மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கோங்க, இது இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ் வச்சுக்கோங்க. என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகல இந்த ஹைட்ரஜன் அயனை பிக் பண்ணி மேட்ரிக்ஸ்ல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா மேட்ரிக்ஸ்ல பண்ணி காமிக்க ஹைட்ரஜன் மேட்ரிக்ஸ்ல இருக்கு. என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எனர்ஜி எப்போ எனர்ஜி ரிலீஸ் ஆகும்? 2 எலக்ட்ரான் யூபிக்யூட்டின் வழியா காம்ப்ளெக்ஸ் 3 போல காம்ப்ளெக்ஸ் 3 காம்ப்ளெக்ஸ் 4 போல எனர்ஜி ரிலீஸ் ஆகும். இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி இந்த ஹைட்ரஜன் அயனை இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுரும். புரியுதா? எப்போ ஒவ்வொரு எலக்ட்ரானுமே ஹை எனர்ஜி எலக்ட்ரான், அந்த ஹை எனர்ஜி எலக்ட்ரான் ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸுக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகல என்ன பண்ணும் அப்படின்னா மேட்ரிக்ஸ்ல இருக்க ஹைட்ரஜன் அயனை இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸுக்கு என்ன பண்ணிரும்? டிரான்ஸ்ஃபர் பண்ணிரும். அப்ப என்ன நடக்கும்? மேட்ரிக்ஸ்ல நடக்கு ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகுது. இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்ல என்ன ஆகுது? ஹைட்ரஜன் அயான் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஒரு கிரேடியன்ட் ப்ரொடியூஸ் ஆகுதா? ஓகேவா? அந்த கிரேடியன்ட் தான் முக்கியம். என்ன ப்ரொடியூஸ் பண்ண? ATP ப்ரொடியூஸ் பண்ண. இது வரைக்கும் புரிஞ்சா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த NAD பிளஸ் நோட் ஆகல 2 எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணும். இந்த 2 எலக்ட்ரானுமே எப்படி இருக்கும்னா ஹை எனர்ஜி எலக்ட்ரானா இருக்கும். இந்த எலக்ட்ரான் எப்போம்னா காம்ப்ளெக்ஸ் 1 காம்ப்ளெக்ஸ் 3 காம்ப்ளெக்ஸ் 4 டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ அப்போம்னா எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். அந்த எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா மேட்ரிக்ஸ்ல இருக்க ஹைட்ரஜன் அயனை எடுத்துட்டு என்ன செய்யும்? இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்ல ரிலீஸ் பண்ணி விட்டுரும். அந்த எனர்ஜி என்ன பண்ணும்? எனர்ஜி வந்து ஒரு ஒர்க் பண்ணணும்ல. அப்ப அந்த ஒர்க் என்ன பண்ணும் அப்படின்னா மேட்ரிக்ஸ்ல இருக்க ஹைட்ரஜன் அயனை எங்க புஷ் பண்ணிரும்? இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸுக்கு என்ன பண்ணிரும்? புஷ் பண்ணி விட்டுரும். ஓகேவா? அதனால என்ன நடக்கும் அப்படின்னா இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்ல ஹைட்ரஜன் அயன் கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும், மேட்ரிக்ஸ்ல ஹைட்ரஜன் அயன் கான்சென்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்போ ஒரு என்ன கிரியேட் ஆகுது? ஒரு கிரேடியன்ட் கிரியேட் ஆகுது. என்ன கிரேடியன்ட்? ஹைட்ரஜன் அயன் கிரேடியன்ட் கிரியேட் ஆகுது. ஓகேவா? ஓகே. இத நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஒரு பவர் ரிசோர்சஸ் மாதிரி வாட்டர் மூலமா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுவோம்ல, அதான் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ட்ராப் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம்.
ஓகேவா? ஓகேவா? வாட்டர் ரிசர்வாயர்ல வாட்டர் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா ஹை ப்ரெஷர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஹை ப்ரெஷர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க வாட்டர் ரிசர்வாயர் எல்லாத்துலயுமே. அப்போ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஹை ப்ரெஷர்ல இருக்க வாட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க ஒரு கேட் இருக்கும். இந்த கேட்ல திறந்து விடுவாங்க. அப்போ ஹை ப்ரெஷரா இருக்கிற வாட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கேட் வழியா வந்து இந்த டர்பைனை ரொட்டேட் பண்ண வைக்கும். இந்த டர்பைனை ரொட்டேட் பண்ண வைக்கும். புரியுதா? டர்பைனை ரொட்டேட் பண்ண வைக்கும். டர்பைன் ரொட்டேட் ஆனா என்ன செய்யும்? மெக்கானிக்கல் ப்ராசஸ் பண்ணி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த எனர்ஜி என்ன செய்யும் அப்படின்னா இங்க ஒரு ஜென்ரேட்டர் இருக்கும். இந்த ஜென்ரேட்டர்ல இந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். புரியுதா? புரியுதா? ஒரு ஹை ப்ரெஷர்ல ஹை கான்சென்ட்ரேஷன் என்ன இருக்கு? வாட்டர் இருக்கு. இந்த வாட்டரை சின்ன கேட் வழியா திறந்த உடனே என்ன ஆகுது? இந்த டர்பைனை ஹை ஸ்பீட்ல வந்து இந்த டர்பைன் மேல படும். அப்ப என்ன செய்யும்? டர்பைன் என்ன செய்யும்? சுத்திக்கிட்டே இருக்கும். டர்பைன் சுத்தினா ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் என்ன பண்ணும்? எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எனர்ஜியை இந்த ஜென்ரேட்டர் ஸ்டோர் பண்ணுது. இந்த எனர்ஜி இந்த ஜென்ரேட்டர் என்ன பண்ணுது? இந்த டர்பைன் சுத்தி ப்ரொடியூஸ் பண்ற எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுது. இந்த ஜென்ரேட்டர் மூலமா நம்மளுடைய ஹவுஸ் ஹோல்டுக்கு என்ன சப்ளை பண்றாங்க? பவர் சப்ளை பண்றாங்க. அதே மாதிரிதான் காம்ப்ளெக்ஸ் ஃபைல ரெண்டு பார்ட் இருக்கும். ஓகேவா? ரெண்டு பார்ட் இருக்கும். ஒன்னு பேரு நான் இப்ப வரைகிறேன். இன்சைட் டயக்ராம்ல காட்டுறேன். ஒன்னு பேரு CF0, இன்னொன்னு CF1. CF0 வந்து ஒரு கேட் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? கேட் மாதிரி என்ன சொல்லியிருக்கோம்? மேட்ரிக்ஸ்ல இருக்கிற எலக்ட்ரான் என்ன பண்ணுது? இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸுக்கு ஹைட்ரஜன் அயனை என்ன பண்ணிடுது? புஷ் பண்ணி விட்டுருது. அப்போ ஹைட்ரஜன் அயன் ஹை கான்சென்ட்ரேஷன்ல எங்க இருக்கு? இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்ல இருக்கு. ஓகேவா? இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்ல இருக்கு. அப்போ இந்த கேட் திறக்கிற என்ன ஆகும் அப்படின்னா ஹை ப்ரெஷர்ல வந்தனாக்கல இந்த F1 வந்து நீங்க ஒரு டர்பைனா கன்சிடர் பண்ணிக்கோங்க. டர்பைன் ஹை எனர்ஜியா ஹை ஸ்பீட்ல என்ன பண்ணும்? ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் பண்ணலாம் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். அந்த எனர்ஜி தான் இந்த ஏடிபி. புரியுதா? 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 அது ஜென்ரேட்டர்ல ஸ்டோர் பண்ண மாதிரி இது ஏடிபியா ஸ்டோர் ஆகும். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? ஓகே, புரிஞ்சு நம்புறேன். ஓகேவா? ஓகே ஓகே. அதே மாதிரி நான் சொன்ன மறந்துட்டேன். என்ன அப்படின்னா என்சைட் டயக்ராம் சொல்றேன். காம்ப்ளெக்ஸ் ஒன்னால 4 molecule ஆஃப் ஹைட்ரஜன் அயனை புஷ் பண்ண முடியும். ஓகேவா? இங்க இருந்து மேட்ரிக்ஸ்ல இருந்து இந்த எலக்ட்ரான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 4 molecule ஆஃப் ஹைட்ரஜன் அயனை புஷ் பண்ணி அனுப்ப முடியும். காம்ப்ளெக்ஸ் 3 ஆல 4 molecule புஷ் பண்ணி அனுப்ப முடியும். காம்ப்ளெக்ஸ் 4 ஆல 2 molecule தான் புஷ் பண்ணி அனுப்ப முடியும். காம்ப்ளெக்ஸ் 2 ஆல ஹைட்ரஜன் அயனை புஷ் பண்ணி அனுப்ப முடியாது. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் 3க்கு இன்னொரு பேர் இருக்கு. நம்ம காம்ப்ளெக்ஸ் 3க்கு என்ன பேர் கொடுத்தோம் அப்படின்னா ஞாபகம் இருக்கா? காம்ப்ளெக்ஸ் 3க்கு என்ன பேர் கொடுத்திருக்கோம்? யுபிக்வினோன் சைட்டோக்ரோம் சி ஆக்சிடோ ரிடக்டேஷன் கொடுத்திருப்போம். ஆனா என்சர்ல என்ன பேர் கொடுத்திருக்காங்க? சைட்டோக்ரோம் BC1 கொடுத்திருக்கோம். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் 3ல ரெண்டு காம்பனன்ட் இருக்கும். ஒன்னு சைட்டோக்ரோம் B, ஒன்னு சைட்டோக்ரோம் C1 இருக்கும். அதனால இதோட பேர் என்ன கொடுத்திருக்காங்க? சைட்டோக்ரோம் B, சைட்டோக்ரோம் C இருக்கிறதுனால சைட்டோக்ரோம் BC1 காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? மிச்சப்படி எல்லாம் சேம் தான். NADH டிஹைட்ரஜனேஸ் சேமா தான் இருக்கு. காம்ப்ளெக்ஸ் 2 என்னது? சக்சினேட் டிஹைட்ரஜனேஸ் கரெக்டா தான் இருக்கு. காம்ப்ளெக்ஸ் 4 என்னது? சைட்டோக்ரோம் C ஆக்சிடேஸ். அப்போ காம்ப்ளெக்ஸ் 5க்கு F0 அண்ட் F1ங்கிற ரெண்டு காம்பனன்ட் இருக்கு. அதை ஏன் அப்படிங்கறது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே, அவ்வளவுதான். அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் 1, காம்ப்ளெக்ஸ் 2, காம்ப்ளெக்ஸ் 3ல FeSங்கிற அயான்ஸ் இருக்கு. ஓகேவா? FeSங்கிற அயான்ஸ் இருக்கு. ஓகேவா? இது வந்து ஒரு கோஃபேக்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். என்னாகும்? கோஃபேக்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். நமக்கு ஒரு டவுட் வரலாம். NADH வந்து காம்ப்ளெக்ஸ் 1ல வரதுனால தானே என்ன நடக்கு? ஹை எனர்ஜி எலக்ட்ரான் என்ன பண்ணுது? தேவையில்லாத வேலை பண்ணுது. டைரக்டா நம்ம எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஹை எனர்ஜி எலக்ட்ரான் வந்து நம்ம எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஏன் தேவையில்லாம ஹைட்ரஜன் புஷ் பண்ணுது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். இல்லாட்டினா டைரக்டா இது நம்ம காம்ப்ளெக்ஸ் 4ல கொடுத்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணிடலாம்? அந்த ஹை எனர்ஜி எலக்ட்ரானே நம்ம ஏடிபியா ப்ரொடியூஸ் பண்ணிடலாமே அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அப்படி பண்ண முடியாது. ஏன்னா F1 மட்டும்தான் NADH ரிடக்ஷன் பண்ற எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ண முடியும். புரியுதா? காம்ப்ளெக்ஸ் 1 மட்டும்தான், இல்லாட்டினா காம்ப்ளெக்ஸ் 1 மட்டும்தான் NADH என்ன பண்ண முடியும்? NAD+ ஆக்சிடைஸ் பண்ண முடியும். காம்ப்ளெக்ஸ் 4 முடியாது. அதனால டைரக்ட் கன்வர்ஷன் நம்ம பாடியில இல்ல. ஓகேவா? மேபி இந்த டவுட் வரலாம். அதனால தான் சொல்றேன். ஓகேவா? இப்போ என்சைட் டயக்ராம் மூலமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மேட்ரிக்ஸ்ல TCA சைக்கிள் மூலமாவும் லிங்க் ரியாக்ஷன் மூலமும் NADH ப்ரொடியூஸ் ஆகுது. அது என்ன ஆகுது? டீஆக்சிடைஸ் ஆகல, 2 எலக்ட்ரான் ரிலீஸ் பண்ணும்.
பிளஸ் ஒரு ஹைட்ரஜன் அயன் ரிலீஸ் பண்ணும். அந்த 2 எலக்ட்ரானை Fm1 என்ன பண்ணிக்கிறது, காம்ப்ளெக்ஸ் 1 வாங்கிக்கிறது. காம்ப்ளெக்ஸ் 1 வாங்கி FeS கொடுக்கு. FeS எது கொடுக்கு, யூபிக்வினான் கொடுக்கு. யூபிக்வினான் என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகி UqH2 கொடுக்கு. யூபிக்வினான் எதுல கொடுக்கும், காம்ப்ளெக்ஸ் 3ல கொடுக்கும். காம்ப்ளெக்ஸ் 3ல கொடுக்கும். காம்ப்ளெக்ஸ் 3ல என்ன இருக்கு, சைட்டோக்ரோம் B, சைட்டோக்ரோம் C1ங்கிற என்ன இருக்கு, சைட்டோக்ரோம்ஸ் இருக்கு. அது வழியா எதுக்குள்ள போகும், மொபைல் கேரியரான சைட்டோக்ரோம் C கொடுக்கும். சைட்டோக்ரோம் C எதுல கொடுக்கும், காம்ப்ளெக்ஸ் 4 கொடுக்கும். காம்ப்ளெக்ஸ் 4ல என்ன இருக்கும், சைட்டோக்ரோம் A, A3ங்கிற இன்னொரு ரெண்டு சைட்டோக்ரோம்ஸ் இருக்கும். அது வழியா என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான் கடைசியா 4th காம்ப்ளெக்ஸ்ல எலக்ட்ரான் வந்து என்ன செய்யும், அந்த எலக்ட்ரானை ஆக்சிஜன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாட்டரா கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா, புரியுதா புரியுதா, இவ்வளவுதான் இந்த கான்செப்ட். ஓகேவா, இதுல என்ன டவுட் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. கான்செப்ட் ஃபுல்லா இருந்தா நீங்க கேளுங்க, கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல கிளியர் பண்ணி வைப்போம். ஓகேவா, ஓகே ஓகே. இதுக்கு அடுத்து ரெஸ்பிரேஷன்ல எல்லாமே இதுக்கப்புறம் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இதுல தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுக்கப்புறமும் 2-3 கான்செப்ட் இருக்கு, அதை நான் ஈஸியா சொல்றேன். ஓகேவா. இந்த டயக்ராம் நான் சொன்னது மாதிரிதான் என்ன ஆகுது, என்னது ஒரு கேட் மாதிரி. F0ங்கிறது ஒரு கேட் மாதிரி, F1ங்கிறது ஒரு டர்பைன் மாதிரி. F0ங்கிற கேட் திறந்தோட என்ன செய்யும், டர்பைன் ஹை ஸ்பீட்ல ப்ரொடியூஸ் ஆகும், ஹை ஸ்பீட்ல சுத்தும். அப்போ எனர்ஜி ரிலீஸ் ஆகி என்ன செய்யும்னா, இந்த ஏடிபியை இது ஏடிபியா கன்வெர்ட் ஆயிரும். ஏடிபி தான் நம்ம என்ன சொல்லுவோம், எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்க நல்லா பார்த்தோம் அப்படின்னா, இங்கே சொல்றேன், காம்ப்ளெக்ஸ் 1ஆல எத்தனை ஹைட்ரஜனை புஷ் பண்ண முடியும், 4. காம்ப்ளெக்ஸ் 3ஆல 4, காம்ப்ளெக்ஸ் 3ஆல 4, காம்ப்ளெக்ஸ் 4ஆல 2. ஓகேவா. இப்போ NADH ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா அது எந்த பாத்து சூஸ் பண்ணும், காம்ப்ளெக்ஸ் 1 யூபிக்யூட்டின், காம்ப்ளெக்ஸ் 3, காம்ப்ளெக்ஸ் 4, காம்ப்ளெக்ஸ் 5. ஓகேவா. இப்போ காம்ப்ளெக்ஸ் 1ஆல 4 மாலிகுல், காம்ப்ளெக்ஸ் 3ஆல 4 ஹைட்ரஜன் மாலிகுல், காம்ப்ளெக்ஸ் 4ஆல 2 ஹைட்ரஜன் மாலிகுல். நமக்கு தெரியணும், இது வந்து நீங்க இப்போ புரிஞ்சுக்கோ, என்ன சொல்ல, இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஹையர் கிளாஸ்ல நீங்க இதை பத்தின நாலேஜ் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். என்னன்னா, ஒரு ஏடிபி ஃபார்ம் ஆகணும்னா நமக்கு 4 H+ தேவை. ஓகேவா. அப்போ NADH ஆக்சிடைஸ் ஆனா எத்தனை ப்ரொடியூஸ் ஆகுது, 1 4 4 8 8 2 10 ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ 10 H+ இருந்தா எத்தனை ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும், 2.5 ATP ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, 2.5 ATP ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி இதே இது FADH2 ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அது எந்த பாத்வே சூஸ் பண்ணும், காம்ப்ளெக்ஸ் 2 யூபிக்யூட்டின், காம்ப்ளெக்ஸ் 3, காம்ப்ளெக்ஸ் 4. ஓகேவா, காம்ப்ளெக்ஸ் 4. ஓகேவா, காம்ப்ளெக்ஸ் 4 நமக்கு தெரியும். காம்ப்ளெக்ஸ் 2ஆல எந்த வகையான ஹைட்ரஜன் அயனையும் என்ன பண்ண முடியாது, புஷ் பண்ணி இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ்க்கு அனுப்ப முடியாது. அப்போ காம்ப்ளெக்ஸ் 3 அண்ட் காம்ப்ளெக்ஸ் 4 தான் அந்த வேலையை பார்க்கணும். காம்ப்ளெக்ஸ் 3ஆல எத்தனை பண்ண முடியும், 4 H+ பண்ண முடியும். காம்ப்ளெக்ஸ் 3ஆல 4 பண்ண முடியும். காம்ப்ளெக்ஸ் 4ஆல 2 H+ தான் பண்ண முடியும். அப்போ டோட்டலா 6 H+ மூலமா நம்மளால 1.5 ATP ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனா என்சிஆர்டி என்ன கொடுத்திருப்பாங்கன்னா, ஒரு NADH மாலிகுலால 3 ATP சிந்தசிஸ் பண்ண முடியும் கொடுத்திருக்கும். ஓகேவா, 2.5 அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 3 ATP. ஆனா 2.5 தான் கரெக்ட். என்சிஆர்டி வந்து 3 ATP கொடுத்திருக்கு, நம்ம அப்படியே வச்சுக்கலாம் 3 ATP. அப்ப FADH2 ப்ரொடியூஸ் எத்தனை ப்ரொடியூஸ் ஆகும், 2 ATP அப்படின்னு சொல்லலாம். 1.5 தான் கரெக்ட். ஆனா என்சிஆர்டி வந்து 2 ATP கொடுத்திருக்கு, அதை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே. ஃபைனல் எலக்ட்ரான் அக்செப்டர் ஆக்சிஜன் தான். ஆக்சிஜன் எங்க இருக்கும், மேட்ரிக்ஸ்ல நார்மலாவே பிரசன்ட் இருக்கும். ஓகேவா, அதனாலதான் ஆக்சிஜன் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. எதனால இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது, அந்த எலக்ட்ரானை யாராவது அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஓகேவா, அதனாலதான் ஆக்சிஜனோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் ஃபைனல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஓகே. அவ்வளவுதான். ஓகேவா. இதுக்கப்புறம்